ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த கூடாரத்துக்குள் வந்து உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருமாக எழுந்திருந்து கர்த்தர் தந்து இந்த நாளை கர்த்தருக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போமாக. சபையார் யாவரும் நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் கர்த்தருக்கு இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். கர்த்தர் இன்று நாள் எங்களோடு பேசும்படிக்காய், எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுடைய வாழ்க்கையோடு பேசும்படிக்காய் நாங்கள் இந்த வேளையில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த காலை வேளையில் சுவாமி. ஆண்டவரே, இது உம்முடைய சமூகத்திற்கு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் இதோ ராஜா, நீங்கள் இன்றைய நாளை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நீங்கள் மாற்றும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரம தகப்பனே, இதோ இந்த உம்முடைய இந்த ஓய்வு நாளிலே சுவாமி உம்மை தேடி உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரை ஆவலோடு ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இதோ அப்பா இன்றைய நாள் ஆராதனை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் முடிய ஐயா நீர் உதவி செய்யும் படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கை மாற ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கை நிலைமைகள் மாற ஆண்டவர் இன்றைய நாள் நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்க ஐயா. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இதோ ராஜா, தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் இந்த ஆராதனை முடிவு பரியந்தம் ஆண்டவர் உம்முடைய கருத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்கள் பாடல்களோடு எங்களோடு பேசுங்கள் ஆண்டவர். உமக்கு ஒரு உண்மையான ஒரு நமஸ்காரத்தை நாங்கள் செலுத்த ஐயா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்பா. நீங்கள் வார்த்தையோடு எங்களோடு பேசுங்கள். வார்த்தை கொடுக்கிற தாசனோடு கூட நீங்கள் இடைப்படுங்கள் ஆண்டவரே ஐயா. நீங்கள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீங்கள் பேசும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையில் நாங்கள் என்ன சூழ்நிலைகள் இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர், என்ன தேவைகளோடு நாங்கள் இந்த இடத்தில் வந்திருந்தாலும் பரம தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு அந்த பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலை எங்களுக்கு தந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. யாராகிலும் ஏதாவது நோயோடு ஆண்டவரை, கட்டுகளோடு ஆண்டவரை, விடுதலை பெற முடியாத ஆண்டவரை கஷ்டங்களோடு இந்த இடத்தில் வந்திருந்தால் ஆண்டவர் உம்மை துதிக்கும் பொழுது சுவாமி அந்த கட்டுகள் ஆண்டவரை அவிழ்க்கப்பட ஆண்டவர், அந்த நோய்கள் குணமாக இயேசுவின் நாமத்தினால் ஐயா நீங்கள் கிருகை செய்யும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக உம்முடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே ஆமென். நல்லது நேற்று நாங்கள் சந்தோஷமாக கூட பாடும். கேருபின் சேராபிங்கள் ஓய்வின்றுமை போற்றுது. கரங்கள் தட்டி உற்சாகமா será
உயர்த்துகிறோம் சுவாமி. எல்லா வழக்கத்திலையும் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. ஓ பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு சபையாக இணைந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. உம்மை துதிக்கிற ஸ்தானத்தில் நீங்க வந்து வாசம் பண்ணுகிற கர்த்தர், இன்றைய நாளே கர்த்தா உம்முடைய பரிசுத்தமான அபிஷேகத்தை நாங்கள் ஒவ்வொரு பேரும் கர்த்தாவை அனுபவிக்க நீ கிருபை தருவீராக. ஓ ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் நீங்க, எல்லா வல்லமையுள்ள கர்த்தர் நீங்க சுவாமி. நாங்கள் துதிக்கிற கர்த்தர் நீங்க மனுஷன் அல்ல சுவாமி, நீங்க தெய்வீகமான ஆண்டவர் சுவாமி. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி.
நீர் வந்தால் எங்களுடைய சூழ்நிலைகள் அனைத்தும் மாறும் அப்பா. ஹalleluya. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர் சுவாமி. எங்களில் யாராவது இந்த காலை நேரத்திலே பயத்தோடு தங்களுடைய சூழ்நிலையை குறித்து தயங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் எங்களுக்கு சொல்கிறார், தேவன் நமக்கு பயந்த ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் யெகோவா ராஃபா, எங்களை சுகமாக்குற கர்த்தர். மனுஷர்கள் கைவிடலாம், நம்பினோர் கைவிடலாம், ஆனால் அவர் ஒரு போதும் கைவிடர் அல்ல. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் பயத்தோடு இருக்கிறோமா? நாளை தினத்தை குறித்து நாங்கள் பயத்தோடு இருக்கிறோமா? எங்களுடைய வியாதியை குறித்து நாங்கள் பயத்தோடு இருக்கிறோமா? ஆண்டவர் எங்களை பயத்தின் ஆவியை தரவில்லை, அவரை தெரிந்து புத்தியமான எங்களுக்கு ஆவியை தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் சத்தமாய் ஆண்டவருக்கு நேராக எங்கள் இருதயங்களை திறந்து நாங்கள் பாடுவோமாக. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் இயேசுவின் கரங்களில் என்று நாங்கள் பாடுவோமாக.
நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்க. நாங்கள் ஆண்டவருடைய செய்திக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ள போகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் தியானிக்க போகிறதான பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் இருக்கிற முதல் 8 வசனங்களை நாங்கள் தியானம் செய்வோம். லூக்கா 18வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள், 1 to 8 வரையிலான வசனங்கள். நாங்கள் யாவருமாக ஒரு விசை எழுந்து நின்று இந்த வசனங்களை வாசித்து நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரம் தொடக்கம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட, எங்களுடைய ஆத்மாவோடு, எங்களுடைய ஜீவியங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுதல் செய்ய போகிறோம். நாங்கள் வசனத்தை வாசிப்போம். 1 to 8 வரையிலான வசனங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள இந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலே ஒரு சமூகமாக உம்மால் மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். தேவரீர் இதுவரைக்கும் கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுவாமி நாங்கள் சந்தித்த எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். இந்த வேளையிலும் இந்த வார்த்தை கூடாக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இடைப்பட்டு பேசி எங்களை ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் மத்தியிலும் உடைய தெய்வீக பிரசன்னம் இருந்தருள்வதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்லது, நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆமென். இன்றைய நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே நான் சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியான ஜெபம் என்ற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர்களுடைய வழிநடத்தலோடு கூட சோர்ந்து போகாத ஜெபம் என்ற தலைப்பு. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், ஓய்வு நாள், காலை ஞாயிற்றுக்கிழமை. பெரும்பாலும் எல்லாரும் வீடுகளில் தங்கி இருக்கிறதான ஒரு நாள். இப்போ இந்த நாளில் நாங்கள் விடுமுறை வீட்டுக்கு போகும்போது ஒரு KFCயில் இருந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டு பக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, சமைக்காமல்
கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக குடும்பமாக தாய் தகப்பன் பிள்ளைகளோடு கூட போகிற வழியில் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட்றதா இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா, அது பேரை சொல்லும்போதே எங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு புன்னகை வருது, ஒரு ஆசை வருது, அப்படியே காட்சியாக வந்துடுது. எத்தனை பேருக்கு தெரியுமா அந்த KFC இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோம், எல்லோரும் நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடங்களிலும் பிரபல்யமாக இருக்கிறதான ஒரு உணவகம். எத்தனை பேர் தெரியும் அந்த KFC அந்த இது உருவாகிறதுக்கு அந்த உணவு தயாரிப்பாளர் எத்தனை தடவை அதை முயற்சி பண்ணினார் என்று சொல்லி. அவர் அந்த உணவை வெளியிடுகிறதற்கு, தயாரித்து உற்பத்தி பண்ணுகிறதுக்கு 1009 தடவைகள் அவர் முயற்சி பண்ணினார். அநேக தடவைகள் அவர் நிராகரிக்கப்பட்டார். அரசாங்கத்தினாலும் அதே போல ஏனைய உணவகத்தினாலும் ஜனங்களினாலும் நிராகரிக்கப்பட்டு தோல்வி அடைந்து. ஆனால் அவர் என்ன செய்தார்? சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவர் என்ன பண்ணினார்? அவர் அதில் ஈடுபட்டு எப்படியாவது அதை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி பண்ணினார். 1009வது தடவை என்ன நடந்தது? அவருடைய அந்த உணவகம், அந்த உணவு உலகம் முழுவதும் சாப்பிடுகிறதுக்காக அது வெளியிடப்பட்டது. ஆமென். தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை சோர்ந்து போகாமல், அநேக தடைகள் வரலாம், சோர்ந்து போகாமல் முயற்சி பண்ணும் பொழுது அதிலே நாங்கள் வெற்றியை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய நாளிலே ஜெபத்தை குறித்து அல்லது தேவனோடு கூட இருக்கிறதான பேசுகிறதான அந்த உறவை குறித்து இந்த இடத்துல பேசும் பொழுது சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக நாங்கள் இடைப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதை கடவுள் எங்கள் மத்தியிலே பேசுகிறார், உணர்த்துகிறார். இயேசு கிறிஸ்து இதை வலியுறுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்ததான நாட்களிலே அநேக விதமான தேவ சக்தியங்களை, தேவ ராஜ்யத்துக்கு குறித்ததான காரியங்களை அவர் அழகாக தன்னுடைய செம்மையான மொழியிலே அவர் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பரிசேயர் சதுசேயருக்கு கடிந்து கொண்டு பேசினதுக்கு என்ன, தம்மிடத்தில் வருகிறதான அன்பான தேவ பிள்ளைகளிடத்திலே மிகவும் அருமையாக அவர் பேசியிருக்கிறார். அவர் அப்படி பேசும் பொழுது இதனுடைய பின்னணியாக கடைசி காலங்களை குறித்து, வருகையை குறித்து இதற்கு முன்பதாக அவர் பேசிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கும் பொழுது, இதற்கு முதல் அதிகாரங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது கடைசி காலங்கள், வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல், இப்படியான காரியங்களை பேசிவிட்டு இந்த இடத்துல சொல்லுகிறார், அவர் ஜெபம் பண்ணுகிறதை குறித்து, கடவுளோடு கூட உறவு கொள்ளுகிறதை குறித்து அவர் இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் அவர் சொல்லுகிறார். முதலாவது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு உவமையான கதையை, அவருடைய வல்லமை போன்ற அநேக விதத்திலே அவருடைய சத்தியங்களை, அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பேசியிருக்கிறார். இந்த இடத்துல ஒரு உவமையாக ஒரு கதையை ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். அந்த சம்பவம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், மிகவும் ஒரு அருமையான ஒரு உவமை கதை. நாங்கள் அதை பார்ப்போம். 2வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பட்டணம் ஒன்று இருக்கிறது. அந்த பட்டணத்திலே நியாயாதிபதியாக ஒரு மனிதன் இருக்கிறான். ஜனங்களுடைய நியாயங்களை விசாரிக்கிறதுக்காக இருக்கிறான். அந்த மனிதன் தேவனுக்கு பயப்படாத, எந்த ஒரு மனுஷனையும் மதிக்காத ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அந்த மனிதன் நியாயாதிபதியாக இருக்கிறதான அந்த பட்டணத்தில் ஒரு விதவை பெண், அவர் தன்னுடைய சொந்த ஒரு பிரச்சனைக்காக, ஒரு வழக்கின் நிமித்தமாக தன்னுடைய உறவினரோடு கூடவோ அல்லது தன்னுடைய எதிராளியோடு கூடவோ ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக இந்த நியாயாதிபதியின் இடத்துல தனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வருகிறதான பொழுது என்ன நடக்கிறது? இந்த நியாயாதிபதி, அவருடைய பேரில் நியாயமான அந்த நியாயம்ங்கிறதான வார்த்தை வந்ததுக்கு என்ன, அந்த மனிதன் அநீதியான மனுஷன். ஏன்னு சொன்னால், அவன் இவளுடைய வழக்கை தீர்க்கிறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல், எந்த ஒரு அதற்கான ஒரு பிரதிபலிப்பையும், தன்னுடைய அதிகாரத்தை வைத்து தன்னிடத்தில் வருகிற இவளுக்கு ஏதாவது செய்து இவளை எப்படியாவது விடுதலை அப்படிங்கிற மனசே அவனுக்கு இல்லை. ரொம்ப கடினமுள்ள, ரொம்ப அநியாயத்தோடு கூட தன்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனாக தான் இருக்கிறார்.
வெகு நாள் வரைக்கும். ஆனால் என்ன நடக்குது, இந்த ஏழை விதவை பெண் இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவள் போய் என்ன செய்கிறாள், அந்த மனிதனிடத்திலே தன்னுடைய வழக்கை குறித்து விசாரிக்கும்படியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறார், அவளுடைய அந்த தொடர்ச்சியாக தன்னிடத்தில் கேட்டபடியினால் அவருடைய வழக்கை அவர் தீர்த்து வைக்கிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதான உவமை. தன்னுடைய கதையிலே அவர் உவமையாக பேசினது. இதன் மூலமாக ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வைக்கிறதான முதலாவது காரியமாக என்னத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஜெபம் என்பது தேவன் ஜெபத்தை பற்றி சொல்லுகிறபடினால் இந்த உவமை கூடாக தொடர்ச்சியாக சோர்ந்து போகாமல் நாங்கள் கடவுளோடு கூட வைத்து கொள்ளுகிறதான உறவின் நிமித்தமாக என்ன நடக்கிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, கடவுள் அதை செய்கிறார். மனிதனுடைய இருதயங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னதான சம்பவத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நியாயாதிபதி என்று அந்த இடத்துல இருக்கிறதான மனிதன் அவன் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். அநீதி உள்ள ஒரு மனிதன். ஆனால் அவரிடத்தில் வருகிறவரோ அவள் ஒரு விதவை பெண் என்று சொல்லும் பொழுதே அவள் ஒரு சமுதாயத்தினாலே ஒரு பலனற்ற, அதே போல எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் கொஞ்சம் புறக்கணிக்கப்பட்ட, ஒரு தள்ளப்பட்ட, ஒரு நிராகரிக்கப்பட்டதான ஒரு பெண்ணாக தான் இந்த இடத்திலே சித்தரிக்கப்படுகிறாள். எனக்கு தெரியும், அந்த காலகட்டத்திலையும் சரி இந்த காலகட்டத்திலையும் விதவை பெண்ணுன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் இருக்கிறதான தன்மையிலிருந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவள் தனக்கு இருக்கிறதான காரியத்தை நான் யாரிடத்தில் போய் சொல்லுவது, எனக்கு யார் ஒத்தாசை செய்ய இருக்கிற அதிகாரி, இருக்கிறதான நபர் இவர் ஒருவர் தான் என்று சொல்லி அவர் தன்னுடைய கண்ணீரை, தன்னுடைய வேதனையை, தனக்கு நடக்கிறதான அநியாயத்தை, தனக்கு ஏற்பட்டிருக்கிறதான துன்பத்தை இங்கே நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவள் மிகவும் வேதனையோடு கூட தொடர்ச்சியாக இந்த மனிதனுக்கு முன்பதாக நிற்கிறார். சில வேளைகள் அந்த மனிதன் கிட்ட நிற்கும் பொழுது, முதல் தடவை வரும் பொழுது, சிப்போ நீ என்னத்துக்கு இங்கே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தி இருக்கலாம். திரும்ப நிற்கும் பொழுது ஆட்களை விட்டு அவளை இந்த இடத்துக்கு வராத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை, இந்த இடத்துல சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிருக்கலாம். திரும்ப வரும் பொழுது எந்த நேரம் பார்த்தாலும் கண்ணீரை வடிச்சுக்கிட்டு காலையிலே நிற்கிறாள், ஐயோ இவளோட தொல்லை தாங்க முடியாது, தரித்திரம் அப்படின்னு கூட சில வேளைகளிலே சொல்லி இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவரே சொல்றாரு, எனது மனிதனை மதியாதவனுமாக இருக்கிறேன் நான் என்று சொல்லி அவமானங்களை செய்யக்கூடியதான ஒரு அதிகாரியாக அந்த இடத்திலே காட்சியளிக்கப்படுகிறார். அந்த மனிதனிடத்திலே இந்த பெண் தன்னுடைய நிலைமைக்கு நீர்தான் எப்படியாவது பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தேவையை, தன்னுடைய காரியத்தை அந்த மனிதனுக்கு முன்பதாக போய் அறிவிக்கிறார். பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் முதலாவதாக நாங்கள் பார்க்கிறதான இந்த விஷயத்தில் இன்றைக்கு நாங்களும் கூட இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் அழகாக உடுத்தியிருந்ததுக்கு என்ன, நாங்கள் அழகாக நின்றதுக்கு என்ன, சில வேளைகளிலே கடந்து வந்ததான நாட்களிலே, கடந்து வந்ததான இந்த வாரத்திலே நாங்களும் கூட அநேக அவமானங்களுக்குள்ளாக, அநேக அநீதிகளுக்குள்ளாக, அநேக விதமான பிரச்சனைகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருப்போம். நாங்கள் கடந்து வந்ததான நேரத்திலே சில அதிகாரிகளுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது எங்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள், அலட்சியம் செய்திருப்பார்கள். தொழில் செய்கிறதான இடத்துல எங்களுக்கு தெரியும், இந்த உலகமே அநீதியான ஒரு உலகம். இந்த உலகத்தில் நியாயமான காரியங்களே நடக்காது. தேவன் ஒருவரே நியாயாதிபதி. அநியாயம்தான் நடக்கும். நாங்கள் நல்ல வேலை செய்வோம் 8 மணினா சரியாக நாங்கள் 7:55 போய் நின்றுடுவோம். மாலை வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு கடுமையாக உண்மைக்கு, முக்கியமாக நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை என்றபடினால் உண்மையாக நாங்கள் உழைச்சிருப்போம், நேர்மையாக இருந்திருப்போம். ஆனால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதான ப்ரொமோஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்காது, வேறொருத்தருக்கு போயிருக்கும். ஏன்? அவரு தான்
அந்த அதிகாரிக்கு காக்கா பிடிக்கிறவராக இருந்திருப்பார். எல்லா விஷயங்களையும் ஊடுருவி போயிட்டு குறை சொல்லி மற்றவர்களுடைய குறைகளை சொல்லி சொல்லி அவர் பிடிச்சி போயிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான காரியமோ நமக்கு கிடைக்காமல் போயிருக்கும். சில வேளைகள் நாங்கள் ஓவர் டைம் செய்திருப்போம். ஆனால் அந்த மாதிரியான நேரங்களில் எங்களுக்கு அது கிடைக்காது. நான் வேலையை சரியாக செஞ்சிருந்தாலும் அதுக்கு ஏற்றதான சன்மானம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்காது. சில வேளை நம்மளுடைய நிறைய வழக்குகள், நிறைய பிரச்சனைகள் பகிரங்கமான காரியங்கள் இருந்தாலும் அதை வெளிப்படாத நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே நாங்கள் போகிறோம் பாருங்க. அதுதான் எங்களை ரொம்ப இருளடைஞ்சு ரொம்ப நெருக்கிறதான விஷயமா இருக்கும். முக்கியமாக அந்த கணவன் மனைவிகளுக்குள்ள 2 பேருக்கு இடையில் வர்றதான பிரச்சனைக்கு சரியா தீர்வை தேட போனால் அது ஒரு சில விஷயங்கள் வெளியவே வராது. இன்றைக்கு விவாகரத்து அப்படிங்கிறதான வழக்கு இன்றைய காலகட்டத்தில் நீதிமன்றங்களில் நிரம்பி இருந்ததுக்கு என்ன, இன்னும் தீர்க்கப்படாத வெளிப்படாத விவாகரத்து விடயங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், வழக்குகள் இன்னைக்கும் வீட்டுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கு. நாங்கள் சபையில் உட்கார்ந்துருந்தாலும் கூட கணவன் மனைவியாக இருப்போம். என்னத்தான் சொன்னாலும் இவன் செய்கிற அநியாயம், இவர் எனக்கு பண்ணின அநியாயத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேதனையோடு கூட வந்திருப்போம். அதுக்கு நீதிபதியாகவோ நியாயாதிபதியாகவோ சில நேரம் நம்முடைய மாமியார் அந்த மாதிரியான அவர்களை வச்சு கொண்ட பிறகு நாங்கள் என்னத்தான் நன்மை செஞ்சிட்டாலும், எவ்வளவு தான் நல்லது பண்ணினாலும், நான் எவ்வளவு தான் விழுந்து விழுந்து மனைவியை பார்த்தாலும் நாங்கள் செய்கிறது நல்லது எதுவுமே மற்றவங்க கண்ணுக்கு விளங்காது, புரியாது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? மனைவி பக்கம் நான் இவ்வளவோ கஷ்டப்படுறேன், இந்த வீட்டில் புள்ள குட்டியை பார்த்துக்கிறேன், எவ்வளவு வேலை செய்கிறேன், காலையில் எலும்புனா மெஷினை விட ஸ்பீடாக நான் தான் வேலை செய்கிறேன். ஆனால் இந்த மாமியாருக்கோ இல்லாட்டி இந்த என் புருஷனுக்கோ என் பிள்ளைக்கோ நான் படுற கஷ்டம் விளங்குதே இல்லை. யார் தான் என் உள்ளத்தை புரிஞ்சுக்கிறோம்? வெளியே போய் சொல்லவும் முடியாது, வெக்கம். சொந்தக்காரங்க கிட்ட போய் சொல்லவும் முடியாது. அப்போவே சொன்னோம், நீ கேட்டியா, நீ தான் ஒத்த காலில் நின்று இது தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுவாங்கன்னு. அவங்க சொல்லாட்டியும் கூட மனசுக்குள்ளே நாங்களே பார்த்து என்னது முடிவு பண்ணிடுவோம், சொல்லக்கூடாது, சொன்னால் நம்மளையே அவமானப்படுத்துவாங்க, எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சு கொண்டிருப்போம். நியாயம் இல்லாத காரியங்கள், நியாயம் இல்லாத கோபங்கள், அநியாயமான வார்த்தைகளினாலே துன்பப்படுத்தி கொண்டு அதை வெளியே சொல்லவும் முடியாமல், அதை வெளிப்படுத்தி கொள்ளவும் முடியாமல் கட்டப்பட்டவர்களாக இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்போம். ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நியாயம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன நடக்கிறது? இந்த மனிதன் தான் அநீதி உள்ளவனாகவும் மனிதர்களை மதியாதவனாகவும் எந்த ஒரு தேவ பயமும் இல்லாதவனுமாக இருக்கிறதான இந்த மனிதனுடைய இருதயத்தை இந்த விதவை பெண்ணினுடைய தொடர்ச்சியான சோர்ந்து போகாமல் போய் கேட்டதன் நிமித்தமாக மாறுகிறது. ஆண்டவர் இதன் மூலமாக எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைய காலை நேரத்தில் எங்களுக்கு சொல்லுகிறார் தெரியுமா? மனிதனுடைய இருதயத்தை, அதிகாரிகளுடைய உள்ளங்களை, ரைட், அநீதி செய்கிறவருடைய உள்ளங்களை தேவன் மாற்றக்கூடியவர் என்பதை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு சில வேளை எங்களுக்கு நடக்கிறதான அநியாயமான காரியங்களை, நியாயமற்றதான காரியங்களை தேவன் மாற்றுகிறவர், தேவன் அதை பார்க்கிறவர், தேவன் அதிலிருந்து எங்களை விடுதலை செய்கிறவர் என்பதை இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஐயோ என்னுடைய கண்ணீரை நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? யாருமே இல்லை. சில வேளை மனுஷங்கிட்ட போயிட்டு சொல்லும் பொழுது கேவலப்படுத்துவாங்க, கைவிட்டுருவாங்க, எங்களுக்கு எந்த ஒரு நியாயமான காரியத்தையும் எங்களுக்கு வைக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆனால் சொல்றார் இந்த இடத்துல, தன்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவருடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அநீதியுள்ள இந்த மனிதனுடைய இருதயமே இந்த விண்ணப்பத்தை அடிக்கடி சோர்ந்து போகாமல் போய் கேட்கிறதான பொழுது அவன் மாறுகிறது என்று சொன்னால், நியாயம் செய்கிற, தம்முடைய ஜனங்களை நேசிக்கிற,
தன்னுடைய ஜனங்களுக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் எங்களுடைய கண்ணீரை, எங்களுடைய ஜெபங்களை, எங்களுடைய அநீதியான காரியங்களை அவர் கண்ணோக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் கர்த்தர் நியாயம் செய்வார். கர்த்தர் ஆறுதல் படுத்துவார். யாரிடத்திலே போய் அழுதோம், யாரிடத்திலே போய் நாங்கள் கேவலப்பட்டு நின்றோம், அந்த இடத்திலே தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எங்களை வழி நடத்துவார். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். இரண்டாவது காரியமாக இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கலாம், அந்த பெண்ணுக்கு போயிட்டு நிற்கிறது, அந்த அந்த அதிகாரிக்கு முன்பதாக போய் நிற்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. அவள் ஒரு ஏழை விதவை. நான் முதலில் சொன்னதைப் போல சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தினாலே நிராகரிக்கப்படத்தக்கதான ஒரு நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், எந்த ஒரு ஆதரவும் இல்லாதவர்கள், யார் எவர் என்று சொல்லி கேட்கிறதுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் அவருக்கு சப்போர்ட்டாக இல்லாததான ஒரு பெண்மணியாகத்தான் இந்த இடத்துல சித்தரிக்கப்படுகிறார். எனவே நாங்களும் கூட எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சமூகத்துக்கு வருகிறவர்களை அவர்களுடைய பிள்ளை என்கிறதான அதிகாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்திலே விசேஷமானவர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். எங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்கிறதுக்கு, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்கிறதான அதிகாரம். ஆமென். இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய அந்த கிருபையுள்ள வாழ்க்கையில வாழுகிறதுக்கான தகுதியை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் நான் எப்படி சில வேளைகளில் நாங்கள் யோசிச்சு கொண்டிருப்போம், ஐயோ நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, நான் கடந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தேனே, நான் பாவம் செய்திருக்கிறேனே. சில வேளைகளில் நம்முடைய ஆராதனையிலும் சரி ஜெபங்கள்லையும் சரி சில வேளை யோசிப்போம், ஐயோ நான் எப்படி கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறது, நான் எப்படி ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்வது, நான் செய்யக்கூடாத ஆண்டவர் அருவருக்கிற ஆண்டவர் விருப்பப்படாத விஷயங்கள் எல்லாவற்றையும் கடந்த நாட்களில் செய்து விட்டேனே, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவரால் கேட்க முடியுமா, ஆண்டவரோடு கூட என்னால் பேச முடியுமா, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? குற்ற உணர்வு, ஒரு பரிதபிக்கப்பட்டதான நிலைமைக்கு தள்ளப்பட்டு எதுவுமே வேண்டாம் ஓரமாக இருந்துட்டு போயிடுவோம். சில நேரம் சபைக்கு வர்றதுக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கே மனசு இல்லாமல் இருக்கும். வீட்டில் கூப்பிடுறாங்களே அப்படின்றதுனால சில வேளைகளில் நாங்கள் வந்திருப்போம். சில வேளை சரி போயிட்டு பார்ப்போம், வந்தாலும் அப்படியே ஏதாவது நடக்கட்டும், ஏதாவது செய்யட்டும், ஒரு காட்சியை போல் பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு உணர்வு. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி அப்படியான ஒன்று எங்களை அப்படியே இறுக்கி பிடிச்சு கொண்டு இருக்கும். ஆண்டவருடைய சமூகம் என்கிறது எங்களை தகுதிப்படுத்தி கொள்கிறதான இடம் அல்ல, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதான இடம், எங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை செய்கிறதான ஸ்தானம், எங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிறதான இடம்தான் தேவனுடைய சமூகமாக இருக்கிறது. இந்த இவள் போய் அடிக்கடி தன்னுடைய தேவையை, தன்னுடைய குறையை அந்த மனிதன் மத்தியில் வைத்ததை போல இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் எப்படிப்பட்டவன், நான் புறக்கணிக்கப்படுகிறேன், நான் ஏறெடுக்கப்பட கூடாத ஒரு காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி நாங்கள் தேவனை விட்டு பின்னோக்கி போவது அல்ல, ஆண்டவர் கிட்ட நான் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுகிறேன் அந்த அளவுக்கு ஆண்டவர் கிட்ட வர்றதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா ஆண்டவர் பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவியை நேசிக்கிறார், பாவிகளாகி எங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் எங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் தம்முடைய புதிய கிருபையினாலே நான் நிரப்புவேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ணுது, எங்கள் ஒவ்வொருவரையும் புதிதாய் மாற பண்ணுகிறது, புதிய சிந்தனையை கொடுக்கிறது, புதிய நாட்களில்
புதிய காரியங்களை செய்யும்படிக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் அக்கிரமான ஒரு மனிதன், இன்னும் நான் விட முடியாத பழக்க வழக்கத்தில் இன்னும் சிக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம்னா, ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கும் தம்முடைய கிருபையை வைத்து சொல்லுகிறார், நான் இன்னும் உன்னை நேசித்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் நான் உன்னை நெருங்கி கொண்டு இருக்கிறேன். நாங்கள் பாடலில் பாடுறோம், ஆண்டவர் நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மைக்குமே நாங்கள் பாடணும், ஆண்டவரை நீர் என்னை நேசிக்கிறீர், உம்முடைய உயிரை பார்க்கிலும்னு சொல்லிட்டு நாங்கள் பாடணும். உண்மைக்குமே நாங்கள் ஆண்டவரை நேசிக்கிறத பார்க்கிலும் கடவுள் எங்களை நேசிக்கிறார் என்ன சொன்னால், அவர் தான் எனக்காக ஜீவனை கொடுத்தார், இன்னும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை தாயின் கருவிலிருந்து இன்னமும் நேசித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே நேரத்தில் மூன்றாவது காரியமாக நாங்கள் பார்க்கலாம், எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறதான தேவன் யார்? எங்களுடைய அழுகுரலை கேட்கிறவர் யார்? இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், அந்த அதிகாரியை குறித்து ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனது அவரே தன்னுடைய வாயினாலே ஒத்துக்கொள்கிறார். பாருங்க, அந்த 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 மனிதன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு 4வது வசனத்தில், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது, பின்பு அவன் நான் என்ன சொல்றாரு, நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து, என்னத்தான் இருந்தாலும் தன்னை பற்றி கொஞ்சம் உணர்ற ஒரு மனுஷனாக இருக்கிறார். அந்த இடத்துல நம்மளை பார்க்கிலும் அந்த மனுஷன் நியாயமான மனிதன் நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். நம்ம சில வேலை ஒத்துக்கொள்ள மாட்டோம், நம்முடைய சுபாவம் இதுதான், நான் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஒத்துக்கொள்ள, நான் தேவனை குறித்து எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு மனிதன், அதே மாதிரி எந்த ஒரு மனுஷனையும் மதிக்கவே மாட்டேன், ரொம்ப இருமாப்பா, ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடியதான ஒரு மனிதன். அப்படி இருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து ஒத்துக்கொள்கிறார். ஆனால் நம்மளுடைய நாங்கள் நேசிக்கிற அல்லது நாங்கள் இடைவிடாமல் தேடுகிற, நாங்கள் அமர்ந்து இருக்கிற எங்களுடைய கர்த்தராகிய ஆண்டவர் யார்? அவர் எங்களுக்காக வழக்காடுகிறதான தேவன். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை உள்ளதான கர்த்தர் அவர். வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்ததான கர்த்தர். ஹல்லேலூயா. எங்களுடைய தேவைகளை நாங்கள் சொல்லுகிறதுக்கு முன்பதாகவே அறிந்து, வசனம் சொல்லுகிறது என்ன, என்னுடைய நாவிலே சொற்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னதாகவே நான் என்ன பேச போகிறேன், நான் என்னத்தை கேட்க போகிறேன், நான் என்னத்துக்காக வருகிறேன் என்று சொல்லி அறிந்து இருக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் தான் எங்களுடைய ஜெபங்களை, எங்களுடைய சத்தங்களை கேட்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது வாய்க்கால்கள் அப்படியே அடங்கி நின்றது, சமுத்திரம் அடங்கி நின்றது. அவர் சொல்லி அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையின்படி கரத்தை நீட்டும் பொழுது செங்கடல் பிளந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னவுடன் காற்றும் கடலும் அடங்கி நின்றது. வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய பயங்கரமான காரியங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். தேவன் செய்த காரியங்களை நாங்கள் பார்த்தும் இருக்கிறோம். அப்பேற்பட்டதான வல்லமை உள்ள தேவன் அவர் எங்களுக்காக இந்த பூமியிலே இன்றைக்கும் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். எங்களுக்காக தேவனுடைய சமூகத்திலே மன்றாடுகிற பிரதான ஆசாரியருமாக கூடவே அவர் இருக்கிறார். அப்போ எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் எங்கே போகுது? ஒரு சாதாரண அதிகாரி கிட்ட அல்ல. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நாங்கள் தேவனோடு கூட உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். தேவனோடு கூட நான் பேச ஆரம்பிக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான அந்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருடைய கிரியைகளை நான் இந்த பூமியிலே அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இதுதான் ஆண்டவர் சொன்னதான முக்கியமான விஷயம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான விஷயம். என்னது? இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை சொல்ல, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமென். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் உணர ஆரம்பிக்கிறோம். சில வேளை நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம், ஜெபம்னு சொன்ன உடனே நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் ஜெபித்தாத்தான் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி. அப்படி அல்ல.
நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஜெபிப்பது அவசியம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறதான அந்த கிரேக்க மொழியிலே அவர் என்ன சொல்ல முயற்சி பண்ணுகிறார்னு சொன்னால், என்ன அர்த்தமாக வருகிறது என்று சொன்னால், கண்களுக்கு தெரியாத தேவனிடத்திலே கண்களுக்கு தெரியாத என்னுடைய ஆத்துமா, அது இரண்டும் இணைகிறதான, பேசிக்கொள்ளுகிறதான, உறவாடுகிறதான காரியம்தான் ஜெபம். ஹல்லேலூயா. கண்களுக்கு தெரியாத சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரோடு கண்களுக்கு தெரியாத என்னுடைய ஆத்துமா இடைப்பட்டு பேசுகிறது, தொடர்பு கொள்ளுகிறது, உறவை வைத்துக் கொள்ளுகிறது தான் ஜெபமாக காணப்படுகிறது. அப்போ இந்த ஜெபம் என்ன பண்ணுகிறது? ஜெபத்துக்கு கூட நாங்கள் ஜெபம் என்று சொன்ன உடனே இன்றைக்கு நிறைய நேரங்களில் நாங்கள் அதுக்கு ஒரு வரையறையை வச்சு கொண்டிருக்கிறோம். என்னது? அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், குடும்ப ஜெபம், இந்த 13ஆம் தேதி நாளை தினத்தில் நடக்க இருக்கிற உபவாச ஜெபம், முழு இரவு ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரையறுத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாதுன்றதுல கட்டாயம் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து இவைகளை ஏறெடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக, அதுவும் கடவுளோடு கூட உறவாடுகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் நான் எப்படி ஜெபிக்கிறது? எப்பொழுதும் நான் உபவாசமாகவே இருக்க முடியுமா? எப்பொழுதும் நான் முழங்கால் படிக்கிட்டே இருக்க முடியுமா? எப்பொழுதும் நான் குடும்பமாக உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருக்கணுமா? இதையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார். இல்லை, ஆண்டவர் சொன்ன அர்த்தம் என்னது? எந்த நேரத்திலும் எப்பொழுதும் உன்னுடைய ஆத்துமா பரலோக பிதாவோடு கூட, பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்ந்து இணைந்து உறவிலே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு சொல்லி நேரம் ஒன்றை, ஒரு ஸ்தானத்தை, ஒரு கூட்டத்தை, எல்லாவற்றை ஆயத்தப்படுத்தி வைத்து அதற்கு மாத்திரம் நாங்கள் உட்பட்டு இருப்பது அல்ல கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறது. உபாகமம் புத்தகத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இடத்துல தகப்பனுக்கு பிள்ளை எப்படி தன்னுடைய பிள்ளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நிற்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும், வீதிகளில் இருக்கும் பொழுதும், எந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை குறித்து நீ பேசு அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம். அதே மாதிரி இன்னைக்கு எங்க ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? எங்களோடு கூட இருக்கிறபடினால் நேரம் காலம் எந்த ஒரு வரையறையும் இல்லாமல், சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, வாலிப பிள்ளைங்க அல்லது வயதானவங்க, அந்த எல்லைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்து உறவு கொள்ளுகிறதற்கான சந்தர்ப்பத்தை, வழியை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையினாலும் கடவுளோடு கூட உறவாடுகிறதுக்கு, அவரோடு கூட இணைந்து இருக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. சமைக்கிற நேரம் தாய்மாருங்க சமைச்சு கொண்டே கடவுளோடு கூட பேசலாம். விளையாடுகிற வாலிப பிள்ளைங்க விளையாண்டு கொண்டே ஆண்டவரோடு கூட பேசுகிறதுக்கான வழிகள் கடவுள் கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் நாங்கள் ரொம்ப வேலையாக இருப்போம். அந்த வேலையில் நாங்கள் போயிட்டுருக்கிற நேரம், அந்த நேரமும் கூட கர்த்தரோடு கூட பேச முடியும், கர்த்தரோடு கூட இணைந்து இருக்க முடியும். தகாத வார்த்தைகள் அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே விலகி கடவுளோடு கூட பேசுகிற அந்த பரலோக ஆண்டவரோடு கூட நிற்கிறதான சூழ்நிலை எங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆவியானவராயிருக்கிறார். அவர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் எங்களோடு கூட பேசிக்கொண்டார். இப்பொழுதும் கூட சில வேளையில் கடவுள் எங்கே இருக்கிறாரு? கடவுள் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் அநியாயம் எனக்கு நடக்குமா? எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த யோசனையின் மத்தியிலேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏனால் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாத, யாருக்கும் வெளிப்படுத்த முடியாத, யாருக்கும்
கண்டு கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையில், ஒரு கஷ்டத்தில், ஒரு துன்பத்தில், ஒரு வேதனையோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னால், அதையும் கர்த்தராகிய தேவன் அறிகிறவராக இருக்கிறார், அதை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபம்ங்கிறது கடவுளுடைய கரங்களை திருப்பி என்னுடைய காரியங்களை செய்வித்துக் கொள்ளுகிறதான ஒரு மந்திரம் அல்ல. சில வேளைகள் அப்படியும் நாங்கள் யோசிக்கிறது, எப்படியாவது ஜெபம் பண்ணி நான் அவளை என் வழிக்கு கொண்டு வர்றேன் பாரு அப்படின்ட்டு. நாங்கள் ஊரெல்லாம் போயிட்டு செபிக்கும் பொழுது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் நம்ம செபிச்சுக்கிட்டு போவாங்க, தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க, நாங்கள் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது ஒரு மந்திரமாக யூஸ் பண்ணுறதான ஒரு சூழ்நிலையும் எங்களுக்கு பழக்கமும் இருக்குது. அப்படி இல்லை, ஜெபம்ங்கிறது கடவுளோடு கூட நான் இடைப்பட்டு பேசுகிறதான, கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கூடாக வாழுகிறதான காரியம். ஆமென். கர்த்தர் நான் ஜெபித்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நியமித்த ஒரு காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரிக்கும் பொழுதே அவர் எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஆமென். இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நான் போய் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள மட்டும்தான் இருக்குது. சில காரியங்கள் நாங்கள் ஜெபிக்காமலே ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். நான் கேட்காமலே நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய நன்மைகள் நான் நினைத்து கொண்டிருப்பேன், அதை ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தினால் தான் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? அல்ல. எப்பொழுதும் நான் தேவனுடைய பிள்ளையாக மாறி ஆண்டவரோடு கூட நான் இணைந்திருக்கிறேனோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேனோ, தொடர்ச்சியாக கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வானத்தின் பலகடிகளை திறக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நான் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு வழிகாட்டி கொண்டு போகிறார். கர்த்தர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். சில அநியாயமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும். இந்த தாய்க்கு ஏற்பட்டதை போல அதற்கும் கூட நாங்கள் சில காரியங்கள் பேசாமலே வாய மூடிட்டு இருந்திருப்போம். அதையும் கூட கர்த்தர் அறிந்து அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கடைசியாக இந்த வசனத்திலே கீழே இருக்கிறதான பகுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னார், சீக்கிரத்திலே, மூன்றாவது விஷயமாக, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் பரிதபிக்கிறார். ஏன்னு சொன்னா, நாங்கள் ஆண்டவரோடு கூட பிரயாணிக்கிறதான இந்த வாழ்க்கையில், இந்த பிரயாணத்திலே விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாது. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார், என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் தேவனோடு கூட உறவிலே நிற்பார்கள். அவர்களால் தான் அந்த காரியத்தை செய்து கொள்ள முடியும். என்ன சொன்னால், இயேசு கிறிஸ்து விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனிடத்தில் கேட்க முடியாது. எப்படி கேட்கிறது? விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில மலருகிறதுக்கு இந்த ஜெபம் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது. ஜெப வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் கூட எங்கள் மத்தியிலே அவர் எங்களை வழிநடத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை விடுதலையாக்கி அனுப்புகிறதுக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக முதலாவது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அநீதியான காரியங்கள் இந்த பூமியில் நடக்கும் பொழுது, எனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு வழக்கு, யாரும் தீர்க்கிறதுக்கு முடியலையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி பரிதாபத்தோடு கூட வந்து நிற்கிறீங்களா? அநியாயங்கள் உங்களுடைய கிராமத்திலே அல்லது நீங்கள் வேலை செய்கிறதான இடத்திலே, உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய கணவனுக்கு முன்பதாக, உங்களுடைய மனைவிக்கு முன்பதாக, உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இப்படியெல்லாம் நடக்குதே, என்ன பண்ணுறது, நான் யார்கிட்ட போகிறது சொல்லிட்டு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன். சீக்கிரத்திலே கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்ய போகிறார். அநேக நாட்கள் அநேக தொந்தரவுகளோடு கூட, தொல்லைகளோடு கூட, சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்களுக்கு மத்தியிலே போய் கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் அவருடைய வார்த்தையினால் சொல்லுகிறார், எங்களை ஆண்டவர் விடுதலை செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகம்
எங்களோடு கூட இருக்கிறது. சில காரியங்கள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வெளியில் சொல்கிறதுக்கு யாருமே இல்லையே. கேட்குறவங்கெல்லாம் எங்களை அவமதிக்கிறாங்க, நாங்கள் போய் நின்றாலும் எங்களை கேவலப்படுத்திடுறாங்க, இல்லாட்டி நான் சொன்னாலும் என்னை பொருட்படுத்துறதுக்கே யாரும் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திக்கற்றவர்களாக, இந்த விதவை பெண்ணை போல திக்கற்ற நிலைமை, அநீதியின் மத்தியிலே அடிமையாக்கப்பட்டதான ஒரு நிலைமை, அவமானங்களை சந்தித்ததான நிலைமை இன்றைக்கு நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேனா? ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை எங்களை நாங்கள் அர்ப்பணித்து பார்ப்போம். கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள காரியங்களை, கிரியைகளை எங்களுக்கு செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். அவரிடத்திலே வரும் பொழுது இந்த பூமியில் இருக்கிறதான மனிதனுடைய உள்ளத்தை கூட மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவனுடைய இருதயத்தையே அவன் மாற்றிக்கொண்டதை போல ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது எங்கள் கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக பாடி ஆராதிக்கிறோம், எல்லாம் ஆண்டவருக்கு நாங்கள் துதிகளையும் செலுத்துகிறோம். ஆனாலும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வேதனையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கூட இருப்போம் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நியாயம் செய்கிற தேவன் என்பதை மறந்து விடாமல் அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். ஆமென். எல்லாருமாக கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் வைப்போமா? கர்த்தர் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம்தான், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்னோடு கூட உறவில் இருக்கிறதான பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் நியாயம் செய்கிறவராயிருப்பார். அவர் எங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ளவர். அவர் எங்களுடைய வேதனைகளை துடைத்து விடுதலையாக்குகிறதற்கு வல்லமை உள்ளவர். சமுதாயத்திலே அநியாயங்கள் நடக்கிறது. ஐயோ, இந்த பூமியே அநியாயத்தினாலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிகாரிகள் நியாயமில்லாமல் செயல்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளைகள், நான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளைகளை எனக்கு நியாயமில்லாமல் காரியங்களை செய்து கொண்டு போகிறார்கள். நான் என்ன செய்வது? ஆறுதல் இல்லாமல், எந்த ஒரு விடுதலையும் இல்லாமல், மனக்கசப்புகளோடு கூட, துன்பங்களோடு கூட, கடின இருதயத்தை எங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு ஒரு வேடிக்கையான வாழ்க்கையாக அல்லது ஒரு நடிப்புள்ள வாழ்க்கையாக வெளியிலே சிரித்து கொண்டு உள்ளே அழுது கொண்டு இருக்கிறதான உள்ளத்தோடு கூட நிற்கிறோமா? கர்த்தராகிய தேவன் இந்த காலை நேரத்திலே எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய வேதனைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து எங்களையும் படைத்து என்னை நேசிக்கிறபடியினால் எனக்காக சிலுவையிலே மரித்து என்னை விடுதலை பண்ணினதான, என்னை நேசிக்கிற, என் இருதயத்தை புரிந்து கொண்ட, என் இருதயத்தின் காயங்களை அறிந்து கொண்ட ஒரு அன்பான தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்திலே நாங்கள் உணர்வோமா? இயேசு எனக்காக மரித்திருக்கிறார். நான் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே என்னுடைய காயங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு மரித்தார் என்று சொன்னால், இதை விட என்னை நேசிக்கிறதுக்கு இந்த பூமியில யார் இருக்கிறார்? இதை விட என்மேல் பாசம் காட்ட யார் இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்துக்கூடாக சொல்லுகிறார், நான் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். அநீதியான இந்த மனிதனே, அவனுடைய உள்ளம் மாறும் பொழுது உனக்காக ஜீவனை கொடுத்த என்னுடைய உள்ளம் உருகாதா? உனக்காக உயிரை கொடுத்த என்னுடைய இருதயம் உனக்காக இறங்காதா? எத்தனை தடவை, எத்தனை சூழ்நிலை மத்தியில் நீ கடந்து எத்தனை அவமானங்களை சந்தித்து இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். உனக்காக தான் நான் ஆணிகளினாலே அடிக்கப்பட்டேன். உனக்காக தான் நான் சிலுவையிலே மரித்தேன். உனக்காக தான் நான் சாட்டைகளிலே அவமானங்களை ஏற்றுக்கொண்டேன். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய நியாயம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி எத்தனை பேர் இந்த மனிதனை போல அல்லாத அநேக துன்மார்க்கமான மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் போய் நின்று அவமானப்பட்ட நாட்கள் போதும். இந்த காலை நேரத்திலே இயேசு உங்களை நேசிக்கிறபடினால், எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடினால் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரை நான் உங்களை நோக்கி கரத்தை உயர்த்துறேன்ப்பா, எனக்கு
எனக்காக நியாயம் செய்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, என் கண்ணீரை துடைக்கிறதுக்கு நீங்க போதும், நீங்க மட்டும் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? எழுந்து நின்று கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க ஆரம்பிப்போமா? அப்படி சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி இந்த பாடலோடு கூட ஒரு ஜெபமாக உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய இருதயத்தின் குமுறல்களை, உங்களுடைய அக்கிரமமான காரியங்களை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்ததான போராட்டங்களை கர்த்தருடைய பாதத்திலே வைத்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை செய்வார். அவர் சொல்லுகிறபடி சீக்கிரமாய் நான் நியாயம் செய்வேன் மகளே மகளே என்று சொல்லி உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் அவரே, சோதனைகள் மத்தியிலே கூட இருப்பவர் அவரே. அவரை நோக்கி பார்ப்போமா? யாவரும் மனிதன் முன்பதாக அழ வேண்டாம், கர்த்தர் முன்பதாக நம்முடைய காரியங்களை வச்சு பாருங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. என் விண்ணப்பத்தை கேட்பவர், மனதுருகி ஐயா அதிசயம் செய்பவரே.
உள்ளத்தோடு கூட என் நோய்கள் இருக்கும் என்று சொன்னார். என் இயேசு சுகமாக்க வல்லமை உள்ளவர், அவர் விடுதலை செய்ய வல்லமை உள்ளவர். ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஏசையா சுமந்து தீர்த்தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் இயேசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் இயேசையா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் இன்றைக்கும் எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. அவரை போல எங்களை நேசிக்கிறதற்கு, எங்கள் கண்ணீரை துடைக்கிறதற்கு, எங்கள் நியாயங்களை, எங்களுக்கு நடக்கிற அநீதிகளை, எங்களுக்கு இருக்கிற பாரங்களை விடுதலை செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை போல, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்ல கரத்தை போல வேற எதுவுமே இல்லை. இந்த காலை நேரத்திலும் உடைந்த உள்ளத்தோடு கூட உங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாவற்றிலும் புறக்கணித்துப்பட்டிருக்கிறேன். எல்லா இடங்களிலும் நான் அவமானங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு அநியாயங்கள் நடந்திருக்கிறது, அதை காண்பார் இல்லை என்று சொல்லி இந்த சமூகத்துக்கு வந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எங்களை பார்த்து எங்களுக்கு நியாயம் செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வாழ்க்கையில முதல் தடவை இன்றைக்குதான் நான் இயேசு கிறிஸ்துவின் வந்து இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னை ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை பார்த்துக்கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லி மனவேதனையோடு கூட நிற்கிறீங்களா? இயேசுவே உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். மனிதர்களை பார்க்கிறோம். இவ்வளவு காலம் அநேக மனிதர்களை நம்பி, அதிகாரங்களை நம்பி, சில நேரங்கள் எங்ககிட்ட இருக்கிறதான பண பொக்கிஷங்கள், செல்வாக்குகள், எங்கள்கிட்ட இருக்கிற பலன்களை நம்பி நாங்கள் வாழ்ந்தோமா? இந்த நேரத்தில் அதன் மூலமாக செய்து கொள்ள முடியாததான காரியங்களை நிமித்தமாக இன்றைக்கு நான் சில நேரங்களில் நஷ்டப்பட்டு, வியாபாரங்களிலே உடைந்து, குடும்ப வாழ்க்கை சிதைக்கப்பட்டு, துரோகமான காரியங்கள் நிமித்தமாக குடும்ப வாழ்க்கையை பிரிந்து, கணவன் வாழ்க்கை இன்றைக்கு பிரிக்கப்பட்டு, செய்யாத குற்றத்துக்காக தண்டனையோடு கூட, வேதனையோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் இந்த காலை நேரத்தில் எங்களை ஆறுதல் படுத்தி, எங்களுக்கு நியாயம் செய்து, எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எங்களை உயர்த்துவார். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை நடத்துவார். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எங்களை நேசிக்கிறபடியினால் அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவர் செய்து முடித்திருக்கிறார், இன்னும் செய்வார். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துவோமா? கரங்கள். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே, இந்த காலை வேளைக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, பாரத்தோடு கூட வந்த ஜனங்களை, ஆண்டவரே, கட்டப்பட்டவர்களாக வந்தவர்களை, சூழ்நிலை நிமித்தமாக அழுத்தத்தோடு கூட இருந்தவர்களை, அநேக காரியங்கள் நிமித்தமாக இன்னும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த காலை நேரத்திலே உம்முடைய வார்த்தையை அனுப்பி, அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே சுவாமி கர்த்தர் அவர்கள் மத்தியிலே கர்த்தரை கிரியை செய்து ஆண்டவரே விடுதலையோடு கூட, ஆசீர்வாதத்தோடு கூட, நன்மைகளோடு கூட, சந்தோஷத்தோடு கூட போகும்படிக்கு நீர் கிருபை பாராட்டினபடியால் நன்றி. உமக்கே ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த களிப்பாக மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் அல்லவா? நீ தொடர்ந்தும் ஆண்டவரே நம்முடைய ஜீவியங்களிலே இன்னும் வல்லமையாக, ஆண்டவர் இன்னும் அற்புதமாக கிரியை செய்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆமென். நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.